அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025 விஷஸ்ங்க. இந்த வீடியோ பதிவில் 2025 இயர் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம். குயிக்காகவே நான் என்னுடைய தாட்ஸை சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். முடிவு உங்களுது, சரிங்களா? நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, திரும்பி சொல்லிடுறேன். இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ். 2025 ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும். ரிட்டர்ன்ஸ் இதுக்கு முன்னாடி கிடைச்ச மாதிரி கிடைக்காது, ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்டர் சிப் பண்ணிகிட்டே இருப்பார். எங்கெங்கெல்லாம் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நோக்கி ஓடுவார். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நல்லா கற்றுக்குவார், சரிங்களா? சரி, இப்போது எந்தெந்த செக்டர்லாம் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அந்த செக்டர் அப்படின்னு ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டார். அது கண்டிப்பாக பிஇஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடு, நான் தொடவே மாட்டேன். அதே போல் தான் இந்த ஹோட்டல் செக்டர், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஹையான பிஇயில் இருக்குது, ஹையான வேல்யூவேஷன்ஸ். 2020க்கு அப்புறம் 2024 வரைக்கும் பீக் ஏர்னிங்ஸு. ஹோட்டலுங்கிறது ஒரு சைக்ளிக்கல் செக்டரு. உடஞ்சிச்சின்னா நிறையா லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த செக்டரையும் நான் தொட மாட்டேன். அப்போது எந்த செக்டரை எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எஃப்எம்சிஜி செக்டரில் எனக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வேல்யூபிளாக இருக்கிறதா எனக்கு தோணுது. வேல்யூபிள்னா எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக இருந்தாலே கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பேன், நல்ல ஸ்டாக்ஸாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் என்டையர் செக்டருக்கே ரீரேட் ஆச்சுன்னா அது ரிஸ்க் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம அந்த அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ்லாம் யோசிக்க முடியாது. அதனால் எஃப்எம்சிஜி செக்டர் ஒன்று. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், சரிங்களா? பேங்கிங்குள்ளேயே நிறைய செக்டர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், சரிங்களா? ஆனால் இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸுக்கு நிறைய ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்கிற எக்ஸ்போஷர் இருக்கிற ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, பேங்கிங் சொல்லியாச்சு, எஃப்எம்சிஜி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல் செக்டர்லேயும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிமெண்ட் செக்டர்லேயும் சில சிமெண்ட் செக்டர்ஸ் நல்லா இருக்குது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இதுதான் பீக்கு. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அதாவது என்னென்னா, அந்த ஆர்பிஐயோடைய ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால நம்ம ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு போகணும். எஃப்டி அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸு, தயவு செஞ்சு டெப்ட் ஃபண்டெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணும். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இது நல்ல டைமு. பிஜி இன்வெட்லாம் வாங்குறதுக்கு இது நல்ல டைமு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், 86 ரூபாயும் உடச்சி 85 அந்த ரேஞ்சில் போகுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லாஸுங்கிறது டிவிடெண்ட்டாக திருப்பி வந்துடும் பிஜி இன்வெட் கேட்டகரியில், சரிங்களா? இப்படி தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்குங்க. கோல்டுமே நல்லா கரெக்டாகி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கீழே இறங்குமா இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரம்ப் பதவி ஏற்றாலும் ஒரு ஷார்ட் டேர்மில் டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டாலருடைய ஸ்ட்ரென்த்தை அப்படியே ஏறிட்டே இருக்க முடியாது. டாலருடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது குறைய தான் வேணும். அந்த டாலருடைய இண்டெக்ஸுங்கிறது இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் இந்த கோல்டு நல்லா பண்ணாத மாதிரி தெரியுது. கோல்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 9% ரிட்டர்ன் கொடுத்துரும், சரிங்களா? கோல்டில் போகிற காசு அவ்வளோலாம் மோசம் போயிடாது லாங் டேர்மில் நீங்கள் கோல்டை வச்சுருக்கும் பொழுது. அதனால் கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். டெப்ட் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். பிஜி இன்வெட் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். அதுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த பாண்ட்ஸும் நல்ல பாண்ட்ஸ் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கிடச்சிச்சு அல்லது கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன செக்டரில் வேல்யூ ஓரளவு நல்லாவே இருக்குது. இன்னும் போக போக நம்ம மற்ற செக்டரையும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரி, இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப்
மாடர்ன் அல்லது நிஷான செக்டர் அப்படின்னா ஐடி அண்ட் ஃபார்மா. ஆனால் இது ரெண்டுமே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் இதில் கரெக்ஷன் ஒரு 10-15% எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம். இல்லை இந்த வேல்யூலே வந்து வாங்குறதுனா கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து நல்ல பெனிஃபிட் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐடி ஸ்டாக்கில் வந்து டிசிஎஸ் வந்து 30 PE இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் குறைஞ்சிடாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 3600 3400 அந்த மாதிரி தான் வரும். அதனால் 1 2 அந்த மாதிரி வந்து பொசிஷன் எடுப்பேன். அதே போல் ஃபார்மாவில் டாக்டர் ரெட்டி வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஏறிடுச்சு. நான் ஆனால் டாக்டர் ரெட்டியை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் எல்லாம் ஒரு வேல்யூவேஷன் அனலிசிஸ்க்காக நம்ம சேனலில் போட்ட வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிற ஸ்டாக் நேம்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து இந்த செக்டரில் வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் பிடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு, இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, பிஜி இன்விட்டு, மற்ற இண்டெக்ஸ் ETF அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த குஷன் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிட் கேப்பு இதெல்லாம் வாங்கணும்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் கொடுக்குறது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னுடைய ஃபீலிங்ஸை, இன்ஸ்டிங்க்டை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 2025 நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் இப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க.